அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர், ஏனெனில் வல்லவர் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, மே மாதத்தின் வணக்க மாதத்தினுடைய கடைசி நாளில் தாய் திருச்சபை அன்னை மரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை நினைவு கூர்ந்து திருவிழா எடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. எலிசபெத் அம்மாளை சந்தித்தது போல நம்முடைய அன்பு தாயும் நம்மை சந்தித்து இழந்து போன மகிழ்ச்சியை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள நம்மோடு தங்கி இருக்க சிறப்பாக மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாமும் மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர்.
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவர் தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, உம் திருமகனை கருத்தாங்கிய புனித கன்னிமரியா எலிசபெத்தை சந்திக்க தூண்டுதல் தந்தீரே. அதனால் நாங்கள் தூய ஆவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உம்மை என்றும் போற்றி பெருமைப்படுத்த அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். இயல் 3. உயிருள்ள இறை வார்த்தைகள் 14 முதல் 18 முடிய. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரேலே ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன், என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். பல்லவி. இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்கள் இனங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். பல்லவி. இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாற்றியிரும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். பல்லவி. இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். பகிர்ந்து கொள்ளுங்கள், விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். திருத்துதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 9 முதல் 16 முடிய.
உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளங்கணிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவராய் எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள். இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறைமக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள். சபிக்க வேண்டாம். மகிழ்வோரோடு மகிழுங்கள். அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒரு மனத்தவராயிருங்கள். உயர் மனப்பான்பை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே, நீர் பேறு பெற்றவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் 39 முதல் 45 முடிய. லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் 39 முதல். மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் எனவர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ள குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் மட்டுமே ஆண்டவருடைய பிரசன்னம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது வசதிக்கு ஏற்றவாறு கடந்த வாரத்திலே நாம் இந்த திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்திருந்தோம். தாய் திருச்சபை இன்றைய நாளில் இந்த திருவிழாவை அகில உலக திருச்சபையோடு இணைந்து கொண்டாடுவதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. உறவு என்பது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் முக்கியம். தனிமரம் தோப்பாகாது என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த அறிவியல் உலகத்திலே உறவு வேண்டாம், சொந்தம் வேண்டாம் என்று சொல்லி பல நேரத்திலே தனிப்பட்ட முறையிலே வாழ்வதற்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். கடவுளுடைய பார்வையில் இது தவறு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொடக்கத்திலே மனிதனை மட்டும் படைத்த கடவுள் அந்த மனிதன் மகிழ்ச்சியாக இல்லை என்பதை தெரிந்து கொண்ட அவர் அவனுக்கு உறவு தேவை என்பதற்காக அவனுக்கு ஏவாளை உருவாக்கினார். இருவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். அதுபோல தந்தையாம் கடவுள் இந்த உலகத்தில் உள்ள மக்களோடு உறவாடுவதற்கு
மேலிருந்து கீழே விழவில்லை, மாறாக பவுலடியார் சொல்வது போல காலம் நிறைவேறிய போது தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக உறவோடு வாழக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் ஆண்டவர் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று பார்க்கின்றோம். தொடக்கத்திலே நாம் வாசிக்கின்றோம், இந்த உலகம் உருவாக்கப்படுவதற்கு தந்தையாம் கடவுள், ஆண்டவர் வார்த்தையாம் இயேசு மற்றும் தூயாவி அனைவரும் உறவோடு இணைந்துதான் இந்த உலகத்தை உருவாக்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே தான் தொடக்கத்திலே வாசிக்கின்றோம், அழகற்று வெறுமையற்று உருவமற்றிருந்த இந்த உலகத்திற்கு மூவொரு இறைவன் அழகை கொடுத்தார்கள், உருவத்தை கொடுத்தார்கள். எல்லாவற்றிற்கு மேலாக இந்த உலகத்திலே வாழ்வதற்காக அவர்கள் படைப்பை படைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த இறைவன் நம்மையும் பார்த்து கேட்பது என்ன? உறவோடு வாழ வேண்டும் என்பதுதான், உறவுகளை சந்திக்க வேண்டும் என்பதுதான். அதைத்தான் இந்த திருவிழா மிகச் சிறந்த முறையிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தை சொன்னார். அதை பெரிதுபடுத்தாமல், ஆனால் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கக்கூடிய எலிசபெத் அம்மாளை சந்திக்க விரைந்து சென்றது உறவின் அடிப்படையில், சொந்தத்தின் அடிப்படையில் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அன்னை மரியாள் அங்கே தங்கியிருந்தாள் என்றால் நிச்சயமாக அவள் மகிழ்ந்திருக்க முடியாது. யாரிடம் போய் சொல்லியிருக்க முடியும்? அல்லது தன்னுடைய மகிழ்ச்சியை யாரிடம் பகிர்ந்து கொள்ள முடியும்? உறவுகளில்தான் முதலாக நம்முடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள முடியும். நாம் யாரை நம்புகின்றோம், நாம் யாரை எதிர்பார்க்கின்றோம், நம்மோடு யார் இருக்கிறார்கள், அவர்களோடு நம்முடைய மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சியானது இரட்டிப்பான ஒரு மகிழ்ச்சியாக மாறுகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவேதான் வயிற்றில் குழந்தை இருந்தாலும் பரவாயில்லை, தான் ஒரு இளம் பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய உறவினரான எலிசபெத்து கருவுற்றிருக்கிறாள் என்ற அந்த செய்தியை கேட்டவுடன் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள செல்கின்றார். எனவேதான் இன்றைய 2வது வாசகத்திலே பவுலடியார் குறிப்பிடுகின்றார், மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். பிறருக்கு உதவி செய்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, பிறரோடு இணைந்திருப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உறவை தேடி செல்லக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். என்னை காயப்படுத்தி விட்டார்கள், என்னை புறக்கணித்து விட்டார்கள், என்னை கேவலப்படுத்தி விட்டார்கள், இனி அவனுடைய முகத்திலோ அவளுடைய முகத்திலோ நான் முழிக்க மாட்டேன் என்று சொல்வது கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவளுக்கு அழகல்ல. மாறாக எல்லாவற்றையும் மறந்துவிட்டு மீண்டும் உறவிலே இணைவதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய தலையான ஒரு கடமையாக இன்றைய நாளில் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அறைந்து அவர் உயிர் தெழுந்த பின்பு உறவை தேடி வந்தார் என்று பார்க்கின்றோம். உறவை தேடி வந்தார், தன் சகோதரர்களை, தன் சீடர்களை சந்திக்க வந்தார். தன்னை விட்டு போய்விட்டார்களே, தன்னை மறுதலித்து விட்டானே என்று சொல்லி ஆண்டவர் நினைக்கவில்லை. மாறாக அவர்கள் என்னை விட்டு பிரிந்தாலும், அவர்கள் என்னை காயப்படுத்தியிருந்தாலும், அவர்கள் என்னை துன்பப்படுத்தியிருந்தாலும் நான் அவர்களை தேடிச் செல்வேன் என்பதுதான். எனவேதான் லூக்கா நற்செய்தி 15 நாம் வாசிக்கின்றோம், பிரிந்து போன அந்த ஆட்டை தேடிச் செல்லக்கூடிய நல்ல உறவாகத்தான் ஆண்டவர் இயேசு தன்னை ஒரு ஆயனாக வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகின்றது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்தால் அங்கு நடந்த காரியம் என்ன? அங்கு நடந்த விளைவு என்ன? எலிசபெத் அம்மாளுடைய வாழ்வு ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக மாறுகின்றது. தான் திருமணம் முடித்து தன் கணவர் செக்கரியாவோடு கூடி வாழ்ந்த பின்பும் கூட தனக்கு குழந்தை இல்லை என்பது மிகப்பெரிய அசிங்கமாக தெரியவில்லை, மிகப்பெரிய கேவலமாக தெரியவில்லை. ஆனால் வயதான காலத்திலே என் வயிற்றில் குழந்தை இருப்பது என்பது எவ்வளவு பெரிய காரியம்! இதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? அல்லது காது வைத்து மூக்கு வைத்து எதையெல்லாம் இந்த சமூகத்திலே பேசிக் கொண்டிருப்பார்கள்? நான் கருவுற்றிருக்கிறேன் என்று என்னால் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இந்த சமூகம் என்னை முடக்கி போட விட்டதே என்று சொல்லி நிச்சயமாக வருத்தத்தில் தான் எலிசபெத் அம்மாள் இருந்திருக்கக்கூடும். தனக்கு குழந்தை இல்லை என்பதை விட இப்போது இந்த வயதான காலத்திலே எனக்கு என்னுடைய வயிற்றிலே நான் குழந்தையை சுமக்கிறேன் என்பதுதான் எலிசபெத் அம்மாளுக்கு அதிகமான வேதனையை கொடுத்திருக்கும். ஆனால் இந்த வேதனை தணித்தது எப்படி? இந்த வேதனை தீர்ந்தது எப்படி? அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்த அந்த ஒரு நிகழ்வு. நான் இருக்கிறேன்,
ஊரார் என்ன பேசினாலும் பரவாயில்லை, நான் இருக்கின்றேன், இதோ உறவில் வந்திருக்கின்றேன், ஆண்டவரை சுமந்து வந்திருக்கின்றேன். எனவேதான் எந்த ஒரு நிகழ்வும் நடக்கின்ற பொழுது, அங்கு நம் ஆண்டவரை சுமந்து செல்கின்ற பொழுது அந்த உறவானது படிப்படியாக கட்டி எழுப்பப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எனவேதான் வயிற்றில் இருந்த திருமுழுக்கு யோவான் துள்ளி குதித்தார். அன்னை மரியாளை பார்த்த எலிசபெத் அம்மாள் மகிழ்ச்சி அடைந்தார். அந்த வீடு முழுவதும் ஆசீர்வாதமாக, அந்த வீடு முழுவதும் மகிழ்ச்சியாக மாறியது. நாமும் உறவை தேடி சொல்லுவோம். யாரை காயப்படுத்தி இருக்கிறோம், யாரை புறக்கணித்திருக்கின்றோம், உறவுகளை தேடி சொல்லுவோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய அன்பு தாய் அன்னை மரியாள் வழியாக நமக்கு அதைத்தான் குறிப்பிடுகின்றார். ஒருவேளை நாம் காயப்பட்டிருக்கலாம், நமது காயங்களுக்கு மருந்தில்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஆண்டவர் இயேசுவை நம் காயங்களுக்கு மருந்தாக வைத்து அந்த உறவுகளை தேடி செல்வோம். அந்த உறவுகளிலேயே நாம் உறவை புதுப்பித்துக் கொள்ளுவோம். உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் பிரசன்னம். ஆமீன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். ஆண்டவரே, என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தும் மனம் உள்ளெழும் ஆசைகள் ஒவ்வொன்றும். சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தும் மனம் உள்ளெழும் ஆசைகள் ஒவ்வொன்றும். இனியவர்களே, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, உம்முறை திருமகனின் புனிதமிக்க அன்னை புரிந்த அன்பு பணி உமக்கு ஏற்புடையதா இருந்தது. அதுபோல நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் மீட்பின் பலி உமது மாட்சிக்கு உகந்ததாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, நாங்கள் உம்மை வியப்புக்குரியவரின் அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழறையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகமெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்கள் நீடிக்கச் செய்து வருகின்றீர். ஆகவே வானகணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகள்
உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது, அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது, அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் பாப்பரசர் லியோ, எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர், பரிசுத்தமான மாலை திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய உமக்கு சொந்தமான உறவுகள் அனைவரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்நாளிலே நாங்கள் நினைவு கூற ஆன்மாக்கள் அவர்கள் அனைவரையும் இரக்கத்தோடு நீ நினைவு கூர்ந்தருளும். வான்வீட்டின் கதவுகளை நீர் திறந்தருளும். கடவுளின் கன்னி தாயான பரிசுத்த எம் தாய் அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்து மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் ஜெபிப்போம்.
எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக தந்தையே இறைவா, இந்த மாலை திருப்பலியிலே உம்மை போற்றுகிறோம், புகழ்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். அன்பான ஆண்டவரே, எங்கள் மீட்பரே, நாங்கள் வாழ்வதற்கு காரணமாய் இருப்பவரே, இதோ இந்த மாதம் முழுவதும் நீர் வழி நடத்தி வந்த உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலே நாங்கள் ஜெபித்த ஜெபங்கள், நாங்கள் ஜெபித்த ஜெபமாலைகள், எங்களுடைய விண்ணப்பங்கள் அனைத்தையும் கேட்டீர். சிறப்பாக இன்னும் எங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்பட ஏதோ திருமுன்னால் நம்பிக்கையோடு கூடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரை, தொலைந்து போன உறவுகளை நாங்கள் தேடி சென்று மீண்டும் அவர்களோடு நல் உறவை ஏற்படுத்தி கொள்ளவும், உமது ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் இந்நாளிலே எங்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். வல்லமையுள்ள தந்தையே, இதோ நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த திருவிழா எங்களுக்கு அர்த்தமுள்ள திருவிழாவாக மாற ஆசீர்வதித்தருளும். தூய தந்தையே, சிறப்பாக எங்கள் ஊரிலே கருவுற்றிருக்கக்கூடிய பெண்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அவர்கள் திருவயிற்றை ஆசீர்வதித்தருளும். இன்னும் சிறப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே நீர்தாமை கரம் தொட்டு ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, பிள்ளைகள் நீர் தரும் செல்வம் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் எவ்விதத்திலும் தடைபடாதவாறு உம்முடைய அன்பின் ஆசீர்வாதம் எங்கள் உள்ளத்திலே நிரப்பப்படுவதாக எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களையெல்லாம் போக்க வந்த கடவுள், இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம், நம்மை தேடி வந்து நம்மோடு உறவாடும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தாயான தெய்வமே, துணையான செல்வமே, தேன் தமிழில் கவி புனைந்து தினமும் உன்னை வாழ்த்துவேன். தாயான தெய்வமே, பாடி உன்னை சரணடைந்தேன். பாசமழை பொழிந்தாய், கோடி நலம் செய்தாய், என் குறைகள் எல்லாம் தீர்த்தாய். பாடி உன்னை சரணடைந்தேன். பாசமழை பொழிந்தாய், கோடி நலம் செய்தாய், என் குறைகள் எல்லாம் தீர்த்தாய். கரை காணா உன் அன்பில் நான் வாழ்கிறேன். கரம் கூப்பி உன் பாடல் நான் பாடுவேன். தாயான தெய்வமே, துணையான செல்வமே, தேன் தமிழில் கவி புனைந்து தினமும் உன்னை வாழ்த்துவேன். தாயான தெய்வமே, தஞ்சமென்று உன்னையே செந்தமிழில் பாடினேன். பண்போடு
சக்தியாகினாய். தாயான தெய்வமே, துணையான செல்வமே, தேந்தமிழில் கவி புனைந்து தினமும் உன்னை வாழ்த்துவேன். தாயான தெய்வமே. மன்றாடுவோமாக. இறைவாவும் விசுவாசிகளுக்கு அரும்பெரும் செயல் செய்யும் உம்மை திருச்சபை போற்றி பெருமைப்படுத்துவதாக. மரியாவின் வயிற்றிலிருந்த இயேசுவை புனித திருமுழுக்கு யோவான் அக்களிப்போடு கண்டுகொண்டது போல என்றும் வாழும் அதை இயேசுவை நாங்களும் கண்டுகொள்ள அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.